சார் ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். பண்ணிக்கணும். ஹலோ சரோக்கா, நான் தான் லீலா பேசுறேன். லீலா ஒரு நிமிஷம் இரு. ஹலோ லீலா, என்ன திடீர்னு ஃபோன் பண்ற? அக்கா ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? அக்கா அன்னைக்கு நான் கல்யாணத்துல சொன்னேன்ல, இவர் இளங்கோவை பத்தி கேட்டாருன்னு. ஆமா, இளங்கோ நீ யாராவது தெரியுமான்னு கேட்டாருன்னு சொன்ன. இன்னைக்கு இவரே என் பேர்ல ஒரு லெட்டர் எழுதி ஃப்ரம் இளங்கோன்னு போட்டிருக்காரு. நான் அதை பார்த்த உடனே எப்படி ரியாக்ட் பண்றேன்னு செக் பண்றாருக்கா. அடப்பாவி, என்னடி இப்படி? நான் இவர்கிட்டயே கேட்டேங்கா. எவனோ ஒருத்தன், அநேகமா அவன் இளங்கோவோட ஃப்ரெண்டா தான் இருப்பான். அவன் இன்னொருத்தங்கிட்ட சொல்லிட்டு இருந்ததை இவர் கேட்டாராம். என்ன சொன்னானா? அழகர்குள்ள சிதம்பரம் பொண்ணுக்கும் இளங்கோவுக்கும் சம்பந்தம் இருந்துச்சுன்னு சொன்னானா. இந்த மனுஷன் வழக்கம் போல என்ன சம்பந்தப்படுத்தி கற்பனை பண்ணிக்கிட்டு பழையபடி வேதாள முருங்கை மரத்துல ஏறிடுச்சுக்கா. அக்கா என்னக்கா எதுவுமே பேச மாட்டேங்கிற? என்ன பேச சொல்ற லீலா? எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது இப்ப புதுசா ஒரு பிரச்சனை கிளம்பி வருது. நம்ம வாழ்க்கையில நிம்மதிங்கிறதே கிடையாதா? நீ என்ன பண்ணலான்னு இருக்க? எனக்கு ஒண்ணுமே தோணல. ரொம்ப குழப்பமா இருக்கு. எனக்கும் தான் ரொம்ப குழப்பமா இருக்குக்கா. ஆனா ஒண்ணு மட்டும் நான் நிச்சயமா பண்ண மாட்டேன். என்ன நிரூபிக்கிறதுக்காக நான் விஜய் விஷயத்தை இவர்கிட்ட சொல்லவே மாட்டேன். இந்த ஆள் புத்தியை நினைச்சா எனக்கு பயமா இருக்குக்கா. இளங்கோ சம்பந்தமான உண்மை தெரிஞ்சா இவர் என்ன பண்ணுவாரோ? ஏதோ இப்பதான் பாவம் விஜய் வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருக்கு. இந்த ஆள் ஏதாவது கூத்து பண்ணி அதை கெடுத்துருவார் போல இருக்கே. அது சரியில்லையா? ஆனா நீ தானே சித்திரவதை பண்ணணும். இந்த மனுஷனோட இன்னும் எத்தனை நாள் தான் நீ போராடுவ? அது என் தலை எழுத்துக்கா. எங்கேயோ கிடந்த லூசு எனக்குன்னு வந்து வாய்ச்சிருக்கு. இல்ல லீலா, இப்ப நீ பதட்டத்துல பேசுற. இது பாரு, ரவிக்கு மேல வந்திருக்கிற சந்தேகம் நிவர்த்தி ஆனாலே போதும். மத்தபடி அவர் வேற யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டாருன்னு எனக்கு தோணுது. இது பாரு, நீயே பக்குவமா எடுத்து இளங்கோவுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி சரி பண்ணணும். ரவி சமாதானம் ஆயிடுவார்னு எனக்கு தோணுது. அப்படியாக்கா சொல்ற? ஆமா லீலா, ரவியை பொறுத்த வரைக்கும் உன் மேல எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது. அது மட்டும்தான் அவர் நினைப்பாரு. நீ உன் மேல வந்திருக்கிற சந்தேகத்தை மட்டும் நிவர்த்தி பண்ணு. என்ன? சரிக்கா, சரி, நான் வச்சிடுறேன். சரி லீலா. என்னங்க காலையில சொல்லிக்காம எழுந்து கிளம்பி போயிட்டீங்க? அது 4:30 மணிக்கு எந்திரிச்சு கடைக்கு போய் பழகிட்டேனா, எந்திரிச்சேன், நீ தூங்கிட்டு இருந்த அசந்து டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு கிளம்பிட்டேன். சரிங்க, வீட்ல இருந்து ரொம்ப போர் அடிக்குது. எங்கேயாச்சும் வெளியே போலாமா? போலாமே. எங்க போலாம்? சினிமாக்கு போலாமா? சினிமாவுக்கா? ஏண்டா செல்வா, என்னடா இது? நீ கல்யாணமான புது மாப்பிள்ள, அது புது பொண்ணு, எங்கேயோ 4 தெருவு கூட்டிட்டு போய் வர்றதுக்கு இல்லாத வீடு கடை இருந்தா எப்படிடா? கூட்டிட்டு போப்பா. சரி பாட்டி, சரி வா சினிமாக்கு போலாம். ஒரு நிமிஷம் இருங்க. சினிமாக்கு போனோம்னா சீக்கிரம் ரெடி ஆகணும். அருந்ததி, உள்ள பூ வச்சிருக்கேன், வச்சுக்கோமா. சரிக்கா. அண்ணி அம்மா இங்க? அத்தை உள்ள இருக்காங்க. அம்மா, அம்மா. என்னப்பா செல்வம்? அம்மா,
அருந்ததியை கூட்டிட்டு சினிமாக்கு போயிட்டு வந்துடுறேம்மா. போயிட்டு வாப்பா. சரி. என்னென்ன வந்த உடனே ரெடி ஆயிட்டு இருக்க? எங்கயாவது வெளியே போறியா? அருந்ததி கூட்டிட்டு சினிமாக்கு போலான்னு இருக்கேன். சினிமாவுக்கா? எந்த படத்துக்குன்னு? ஏதாவது ஒரு படம் எதுக்கு டிக்கெட் கிடைக்குதோ அதுக்கு. நானும் வரேனே. எனக்கும் வீட்ல இருந்து ரொம்ப போர் அடிக்குது. நீயுமா? ஆமாண்ணே, என்னையும் கூட்டிட்டு போயேன் ப்ளீஸ். தா மண்டு வாய மூடு. அவன் கல்யாணம் ஆகி முதல்ல இன்னைக்கு தான் பொண்டாட்டிய பீச்சு சினிமாவுக்கு கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு இருந்தா நானும் வரேன், என்னையும் கூட்டிட்டு போங்க அப்படிங்கிறிய. வாய மூடு. ஏன் கிழவி, அவங்களே ஒன்னும் சொல்லாத போது நீயே எல்லாம் சொல்லி கொடுத்துருவ போல இருக்கே. சினிமாக்கு தானே போறாங்க, அவங்க ஒரு இடத்துல உட்காந்து பார்த்தா நான் ஒரு இடத்துல உட்காந்து பார்க்க போறேன். என்ன நானும் வரட்டுமா? சரி வா. என்னம்மா ரெடியா? அருந்ததி போலாமா? ஒரு நிமிஷங்க. ஹலோ அம்மா, நல்லா இருக்கேம்மா. இப்பவா? இல்ல, நானும் அவரும் கொஞ்சம் வெளியே கிளம்பிட்டு இருக்கோம், அதான். சரிம்மா, வந்துடுறோம். வச்சிடுறேம்மா. கிளம்பலாங்க. அம்மாவா? என்ன நீ பாட்டுக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்ற? திடீர்னு அம்மா பார்க்கணும் போல இருந்தது. அதுவும் இல்லாம அப்பா உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாரு. சரி, சினிமாக்கு தானே போலான்னு சொன்ன. போர் அடிக்குது, எங்கேயாவது போலான்னு சொன்னேன். சினிமா விட அம்மாவை பார்க்கறது எவ்வளவோ பெட்டர். வெரி குட் அருந்ததி. நான் வரக்கூடாதுன்றதுக்காக அப்படியே பிளானை மாத்திட்டியே. ஓபனா சொல்லிருக்க வேண்டியதானே, அதுக்கு எதுக்கு இப்படி மறைக்கணும்? என்ன நிர்மலா, என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? நான் யதார்த்தமா தான் எங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணேன். யாருக்காகவும் எதுக்காகவும் நான் என் பிளானை மாத்திக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இத நான் நம்பணுமா? நான் வரக்கூடாதுன்னு சொல்லிதான் நான் வராம இருக்க போறேன். அதை விட்டுட்டு இப்படி டிராமா ஆடுறீங்க. என்ன எனக்கு இது நிர்மலா என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க நிர்மலா, நீங்க பாட்டுக்கு ஏதோ கற்பனை பண்ணி பேசினா அதுக்கு நான் பொறுப்பில்லை. என்னங்க கிளம்பலாம். என்னங்க யோசிக்கிறீங்க? கிளம்புங்க. என்னடா யோசிக்கிற? கிளம்புடா. சரி வா. ஏண்டி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவங்க புதுசா கல்யாணம் ஆனவங்க வெளியில கிளம்புறேனாங்கன்னா நானும் வரேன்னு சொல்லிட்டு போறதா விவசாய இருக்கா உனக்கு? ஓஹோ, நீயும் அவங்க பக்கம் சாஞ்சிட்டியா? இருக்கட்டும்மா, புரிஞ்சு நடந்துக்கோடி. உன்னை இப்ப நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். முன்னால செல்வன் ஏதாவது சொன்னா வாய் கிழிய பேசிக்கிட்டே இருக்கும். இப்ப பாரு, திரு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்கு. நீ பண்ணின கூத்துல அவன் தான் குழம்பி போயிட்டான். ஏண்டி, படிச்சவ மாதிரி நடந்துக்கோ. அதை விட்டுட்டு இந்த மாதிரி கூட வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறியே, அது உன் தப்பு தானே. சரோ, பரவாயில்லம்மா, உன் மாமியார் திருந்திட்டா. நான் நினைச்சேன் உன்னை படுத்தின மாதிரி அருந்ததியையும் படுத்துவாளோன்னு நினைச்சு நான் பயந்தேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. பாட்டி, எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. என்னது? அவங்க அருந்ததிய மகனுக்கேத்த பொண்ணா பாக்கல, ஒரு பெரிய சொத்தா பாக்குறாங்க. ஒரு பண மூட்டை, அவ்வளவுதான். அதனால எந்த காரணத்தை கொண்டும் அருந்ததிய விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவ என்ன செஞ்சாலும் அனுசரிச்சுதான் போவாங்க. பரவாயில்லையே, என்னை விட நீ உன் மாமியார நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கியடி. எந்த உலகத்துல இருக்கிற? அங்க பாட்டு குழந்தை தனியா இருக்குது, இங்க தொடர்பு கட்ட கிடக்குது. ஆமா, பவானி ஸ்கூலுக்கு போயிட்டாளா? போயிட்டப்பா. ஏன் ஒரு மாதிரி இருக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. ஒண்ணும் இல்லையா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அம்மா, என்ன பிரச்சனை? அப்பா கிட்ட சொல்ல. ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா. ஏய், ஏதோ இருக்குது, என்ன பிரச்சனை சொல்லு.
மாமாவை நினைச்சாதான். யாரு போஸா? ஏன் அவனுக்கு என்ன நல்லா தானே இருக்கிறான்? எங்கப்பா நல்லா இருக்காரு? அவரை பார்த்தாலே புழு கூட இலக்காரமா தான் இருக்கு. கோபி வீட்டை நான் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். அங்க இருக்குதுங்களே 2-3 கொசுங்க. அதுங்க கெட்ட கேட்டுக்கு மாமாவை நக்கல் பண்றதும் ஏவறதும் ஜாட பேசுறதும் நினைச்சாலே மனசுக்கு சங்கடமா இருக்கு. இவ்வளவுதானா? நான் என்னமோ நினைச்சேன். குடும்பம் இதெல்லாம் சின்ன விஷயங்கள். எதுப்பா சின்ன விஷயம்? இவ்ளோ பெரிய ஆம்பளை குத்தலா நக்கலா பேசுறதும் எல்லா வேலையும் இவர்கிட்டே ஏவறதும் இதெல்லாம் சின்ன விஷயமா? அந்த லட்சுமணன் எல்லாம் நம்ம போஸ் மாமா ஒரு அடி கொடுத்து தாங்குவாரப்பா. அந்த ஆள் என்னடான்னா இவரை பார்த்தாலே இளக்காரமா பேசுறாரு. அந்த ஆளை பத்தி நம்ம பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஏதானே நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? அனாவசியமா நீ எதை பத்திலோ பேசிட்டு இருக்கிற. போஸ் அங்க எதுக்காக போயிருக்கான் நல்லா புரிஞ்சுக்க. பொழைக்கிறதுக்காக போயிருக்கிறான். யாரை நம்பி போயிருக்கிறான்? கோபி மாப்பிளைய நம்பி போயிருக்கிறான். அதனால கோபி மாப்பிள்ளை நம்ம போஸ் கிட்ட அன்பாவும் ஆதரவாகவும் இருக்கிற வரைக்கும் நீ மற்ற எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. இந்த பாரு, உலகத்துல ஒருத்தர் ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. நம்ம உலகத்தை திருத்த முடியுமா? இந்த பாரு, ஒரே கையில 5 விரல் 5 மாதிரி இருக்குது. புரியுதா? இப்ப நீ சொன்னதெல்லாம் போஸுக்கு தெரியாத நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். முன்ன மாதிரி இருந்தா சூறையாடி இருப்பான். இப்ப வாயை பொத்திட்டு இருக்கிறான்ல, ஏன்? அவனுக்கு பக்குவம் வந்துருச்சு. அந்த பக்குவம் உனக்கு வரணும். யோசிச்சு பாரு. கோபி நம்ம போஸுக்கு எவ்வளவு ஆதரவா இருக்கிறார். 2 பேரும் கார்மெண்ட் விட்டு சேர்ந்தானே வெளியே வந்தாங்க. இந்த கார்மெண்ட் முதலாளி கோபியை கூப்பிட்டு உன்னை மட்டும் வேலைக்கு வச்சுக்கிறேன் வான்னார். போனாரா? போஸையும் சேர்த்து வேலைக்கு வச்சுக்கிட்டா வரையிலன்னு வேணே அவன் வேலைன்னார். எங்கம்மா கிடைப்பான் இந்த மாதிரி மனுஷன்? அவர் புதுசா தொழில் ஒன்று ஆரம்பிச்சாரு. கூப்பிட்டு போஸுக்கு வேலையை கொடுத்தாரா இல்லையா? வேலையை மட்டும் கொடுக்கல, சரிக்கு சரி பார்ட்னராகவும் வச்சிருக்கிறார். இதெல்லாம் நினைச்சு பார்க்கணும். மற்றதெல்லாம் பெருசு பண்ணிக்கிட்டு அனாவசியமா இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்த காரியம் கெட்டு போயிரு. இத பாரு, என்னைக்காவது அவன் நதானந்தவரி போஸே இந்த மாதிரி பேசினா கூட நீ இதெல்லாம் அவனுக்கு எடுத்து சொல்லணும். புரியுதா? அவன் பொழப்ப கெடுத்து விடாத. போ, நீ போ வேலையை பாரு. இந்தாம்மா. என்ன சார் இது? இது என்னோட சட்டை பேண்ட், இது என் ஒய்ஃபுக்கு ட்ரெஸ், என் குழந்தைக்கு ட்ரெஸ். தீபாவளிக்கு போடணும். நல்லா தப்பல்ல சார்? எனக்கு தைக்க மட்டும் தான் தெரியும். அட, அததாம்மா சொல்றேன், தச்சு கொடு. இல்ல சார், எனக்கு கட்டிங் தெரியாது, தைக்க மட்டும் தான் தெரியும். அட, என்னம்மா நீ நல்லா தப்பியான்னு உங்ககிட்ட கொடுத்தாக்க அரைக்குறையா இருக்கே. இல்ல சார், கட்டிங் மாஸ்டர்கிட்ட கொடுங்க, அவர் கட் பண்ணி கொடுத்ததும் நான் தைப்பேன். சரியா போச்சு போ. ஏதோ கவர்மெண்ட் ஆபீஸ்ல அப்ளிகேஷன் கொடுக்குற மாதிரி இங்கே கூட அங்க கூடன்னு சொல்லி அழகழிப்பா இருக்க. இந்தாயா, இதெல்லாம் தீபாவளி ட்ரெஸ், காஸ்ட்லியான துணி. சரி சார். நீ கட் பண்ணி கொடு, அந்த பொண்ணை தைக்கிட்டோம். ஓகே சார். என்ன மாஸ்டர் இது? அவர் கொடுத்தா வாங்கிடுவீங்களா? கோபி மாமானா உடனே வாங்கிடுறதா? இல்ல சார், அவர் வந்து கொடுத்தாரு. என்ன மாஸ்டர் இது? தைக்க வேண்டிய யூனிஃபார்ம்லாம் ஏகப்பட்டது இருக்கு. இவர் கொடுத்த உடனே வாங்கிடுறதா? சரியான நேரத்தில் கொடுக்க முடியலன்னு வச்சுக்கோங்க. அவர் மனசு சங்கடப்படாது. எதை செஞ்சாலும் யோசிச்சு செய்யுங்க. இத பாரு போஸ், நீ எனக்கு துணி தச்சு கொடுக்கூடாதுன்னு நினைச்சாக்கா அதை நேரடியா என்கிட்ட சொல்லு. என்னமோ என் மேல அக்கறை இருக்க மாதிரி ஒரு தினசா பேசுற. இல்ல மாமா, இப்போ ஆடு வாங்கிட்டு டயத்துக்கு தள்ளின்னு வச்சுங்களேன், தீபாவளி டைம்ல சிக்கலாயிரும். ஏற்கனவே ஏகப்பட்ட ஆடு குமிஞ்சு கிடக்கு. அதை தைக்கிறதுக்கே முடிவு பிதுங்கிக்கிட்டு இருக்காரு. இப்ப தலையாட்டிடுவாரு. நாளை கையை வச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், தீபாவளி டைம்ல சிக்கலாயிரும். அதனாலதான் சொன்னேன். ஏ போஸ், முந்தா நாள் இங்க வந்து பொறுப்பேத்துக்கிட்டு என்னமோ பரம்பரை ஆபீஸ்ல வேலை பார்த்த மாதிரி என்கிட்ட பிலிம் காமிக்கிறியா? நாங்க என்னமோ தீபாவளிக்கு துணியை போடாத மாதிரி நினைச்சிட்டு இருக்கியா? நான் அப்படியா சொன்னேன்? ஏ போஸ், ஏதோ மாடியில மிஷின் இருக்காங்க, துணியை இங்க கொண்டு வந்து கொடுத்தேன். என்னமோ உலகத்துல இவங்க மட்டும் தான் தச்சிட்டு இருக்காங்களா? காசு விட்டு இருந்தா வாங்கிட்டு தச்சு கொடுக்கறதுக்கு 1000 கழுதிங்க இருக்காங்க. பாரு, நமக்குள்ள என்ன வேணா பேசி, ஆனா தொழிலாளிகளை தப்பா பேசாதீங்க. அவங்கள அவமரியாதை பேசினா நல்லா இருக்காது. டேய், இப்ப என்ன சொல்லிட்டாங்க? தயவு பண்ணி இங்க போயிருங்க மாமா. இத பாருப்பா, நீ என்ன பண்ண தெரியாது. தீபாவளிக்கு போட்டாகணும், நீ தச்சு கொடுக்குற. ஆமா ஆனா ஒரு அளவுலாம் கொடுக்காம போயிட்டாரு. அதனால இங்க சும்மா தான் உட்காந்துருப்பாரு. அப்புறமா கூப்பிடு, அந்த அளவு கொடுப்பாரு. வந்து வாச்சாருவார். நமக்கு என்ன? அண்ணே, அந்த ஆயில் கேன் கொஞ்சம் எடுத்து கொடுங்களேன். ஐயோ, என்னன்னு இது? யார் டப்பால் ஆயில் ஊத்துறது? ஊத்துனவங்க மூடி வைக்க மாட்டீங்க? அறிவில்லை உங்களுக்கு? ஐயோ, அந்த ஆளு துணியில போய் ஊத்திருச்சே. அந்த ஆளுக்கு தெரிஞ்ச காட்டு கட்டா கத்துவானே. ஐயோ, 4 அடி அடிச்சா கூட வாங்கிக்கலாம். அந்த ஆளு பேச்ச தாங்க முடியாது.
அண்ணே இந்த விஷயம் அந்தாலும் தெரியாம பார்த்து சரிண்ணே. இங்க பாருங்க யாரும் அவர்கிட்ட சொல்லிட வேணாம். அண்ணே நான் ஒரு புது துணி வாங்கி தரேன், வெட்டி கொடுத்துருங்க. புதுசாக வாங்க போறீங்க? வேற என்ன பண்றது? அந்த ஆளு ஏற்கனவே ஆள முழுகிற கோபத்துல இருக்கான். இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா நாடகம் போட்டு ஆளை கழிய முடியும். அண்ணே அண்ணே அது கொஞ்சம் கட் பண்ணி கொடுங்கண்ணே, சாம்பிள் கட் பண்ணுங்க. சே அலுவலகத்தில் அவன் என்னை பார்த்தா ஒண்ணுக்கு போவா, இந்த ஆளு வாய்க்கு பயப்பட வேண்டியதா இருக்கேன். என்ன புலப்படாது. படம் ஓகே தான் இல்ல? எனக்கு பிடிக்கல. ஏன்? பிடிக்கல. லவ் ஃபெயிலியர் ஆயிட்டு ஹீரோ தாடியோட அலையிற கான்செப்ட் பிடிக்கலையா? ஓல்ட் ஃபேஷனா இருக்குல்ல? ஆமா, எனக்கு கோழத்தனமா இருக்கு. எனக்கு என்னவோ பிடிக்கவே இல்லை. சார் any கூல் ட்ரிங்க்ஸ்? கூல் ட்ரிங்க்ஸ் வேண்டாம், வேற? கோல்ட் காஃபி, ஃபில்டர் காஃபி, பிரசிலியன் காஃபி, பிளாக் காஃபி? எனக்கு ஒரு பிளாக் காஃபி. உங்களுக்கும் அதே சொல்லட்டுமா? எனக்கு பிளாக் காஃபி வேணாம். ஏங்க பிளாக் காஃபி அவ்வளவு மட்டமா நினைக்கிறீங்களா? சேச்சே, எந்த காலத்திலுமே நான் அதை மட்டமா நினைக்க மாட்டேன். வேண்டாம், நீ வேணா சாப்பிடு. அப்ப எனக்கும் வேண்டாம். ஓகே சார். இந்த படத்துக்கு போயிருக்க கூடாது, வேற ஏதாவது இங்கிலீஷ் படத்துக்கு போயிருக்கலாம்ல? அந்த படம் பார்த்ததுல இருந்து எனக்கு தலைவலி அதிகமானதா மிச்சம். நம்ம ஊர் படத்துல தான் இந்த மாதிரி நான்சென்ஸ் எல்லாம் நடக்குது. லவ் பண்ணுவானா, ஆனா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தைரியம் இல்ல. லவ்வரை மிஸ் பண்ணிட்டு ஷேவ் பண்ணாம டல்லா மூஞ்ச வச்சுக்கிட்டு விரக்தியா பாத்துக்கிட்டு எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்காருங்க. இடியட்ஸ். லவ் பண்ணா தைரியமா கூட்டிட்டு போய் மேரேஜ் பண்ணிக்க வேண்டியதானே?